உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வெளி வாசிப்பு திட்டத்தின் 47ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உடன்படிக்கையை மக்களோட செஞ்சுட்டு மோசே மேலே சீனாய் மலைக்கு கூப்பிட்டு என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் திருவுறைவிடத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நோவாவின் பிழைய, ஒரு புதிய சீனாய் மலை, நகரக்கூடிய சீனாய் மலையை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கலாம், ஒரு புதிய மக்களை படைத்து ஆண்டவர் கொண்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இதோடவே நம்ம இந்த கதை முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. ஆனால் இந்த மக்கள் கீழே, அங்கே மோசே மேலே ஆண்டவர் இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே கீழே இந்த மக்கள் எல்லாத்தையும் சொதப்ப போகிறாங்க. திரும்பவும் ஆதாமேவாள் ஆண்டவரை ஏமாத்தினது போல் நோவா, அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய புதல்வர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த பலவீனத்தினால ஆண்டவரை திரும்பவும் தோக்க வச்சது போல் இங்கே திரும்பவும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய மனசை நோக்கடிக்க போகிறாங்க. ஒன்றா சேர்ந்து பாவம் செஞ்சு எல்லாத்தையும் சொதப்ப போகிறாங்க. அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே, புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இழந்து போகிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி ஆண்டவர் சரி கட்ட போகிறார் எல்லாமே இன்றைக்கி விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே 2வது வாசிப்பாக லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த பரிசுத்தத்தினுடைய விதிமுறைகளை, நியமங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்குறத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு 8 விதமான திருவிழாக்களை அவங்களுடைய அந்த வருடம் முழுதும் கொண்டாடுவதற்கான ஒரு வழிமுறைகள், என்னென்ன திருவிழாவும் அவங்களுடைய பரிசுத்தத்துக்கு சம்மந்தப்பட்டதாக ஆண்டவர் கொடுக்குறத இன்றைக்கி நம்ம வாசிப்போம். தொடர்ந்து 3வது வாசகமாக இன்றைக்கி திருப்பாடல் 79 வாசிக்க போகிறோம். இந்த திருப்பாடலில் இஸ்ரேல் மக்கள் மேலே, எருசலேம் மேலே ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இன்றைக்கி திருப்பாடல் 79 அமைய போகிறது. இதில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி மோசே ஆண்டவரிடம் இஸ்ரேலுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த வசனங்களைப் போலவே இன்றைய திருப்பாடல் அமையும். சரி, இன்றைய தினத்திற்கான விழிவாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக 2 கேள்விகள் தான். முதல் கேள்வி, இந்த மக்கள் பாவம் செய்வதற்கு இவங்க ஒரு கன்றுக்குட்டியை செய்வாங்க. தங்கத்தினால் ஆன ஒரு கன்றுக்குட்டியை சிலையை செஞ்சு அதை இவங்க வழிபட ஆரம்பிப்பாங்க. அதை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி கவனித்து கொண்டே வாசிங்க. 2வது கேள்வி, இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய 8 அந்த திருவிழாக்கள் இருக்கும், ஆண்டவர் எடுக்க சொல்வார். அந்த 8 திருவிழாக்களும் புதிய ஏற்பாட்டில் நிறைவு பெறுகிறது. எப்படி நிறைவு பெறுகிறது அப்படின்றத உங்களால் கணிக்க முடியுதான்னு பாருங்கள். அந்த 8ஐயும் நம்ம புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்திற்கான வெளிவாசி பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 32. மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும், தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கிக் கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி,
உங்கள் மனைவியர், புதல்வர், புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர, அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ரவேலே, உன்னை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி, நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர். நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர். பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர். எழுந்து மகிழ்ந்து ஆடினர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப் போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரவேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த என் நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப் போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரவேல் மக்களை குடிக்கச் செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேரச் செய்து விட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும். எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட
இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார். பாளையத்தின் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு, ஆண்டவரது பக்கம் உறுதியாயிருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றார். லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயில் வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார். மோசேயின் வாக்கு கிணங்க லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ 3000 பேர் மடிந்தனர். மோசே, புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக என்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள். இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள். இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்திச் செல். இதோ என் தூதர் உன் கண்முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். லேவியராகமம் அதிகாரம் 23. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு: நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாள்களாவன. 6 நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் வாழும் இடம் எங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள். நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்க்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்க்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள். திராட்சை பழ ரசத்தை நேர்மப்படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ
பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடம் எங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். நீங்கள் வாழும் இடங்களிலிருந்து 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மிருதுவான மாவில் 10 1 பகுதி எடுத்து புளிப்பேற்றி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெள்ளாட்டு கிடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஓராண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை முதற் பலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள், குருவுக்குரியவை. அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடம் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்துவிடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, 7ஆம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அதை திருப்பேரவையாக கூடி எக்காளம் ஓதி கொண்டாடுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்திக் கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். அந்த நாளில் தம்மை தாழ்த்திக் கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார். அந்த நாளில் யாராவது ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன். நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழுமிடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள். அன்று உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாள்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் விழா. அது 7 நாள் அளவு கொண்டாடப்பட வேண்டும். முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாள்கள். முதல் நாள்
கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரீச்ச ஓலை மற்றும் கொழுமையான தளிர்களையும் அலரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டுதோறும் 7 நாள் அளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். 7 நாள் கூடாரங்களில் குடியிருங்கள். இஸ்ரவேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தபோது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வர். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாறு மோசே ஆண்டவரின் விழாக்களின் வரலாற்றை இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார். திருப்பாடல் 79. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடையச் செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உம்மை அறியாத வேற்று நாட்டினர் மீது, உமது பெயரை தொழாத அரசர்கள் மீது உம் சினத்தை கொட்டியருளும். ஏனெனில் அவர்கள் யாக்கோபை விழுங்கிவிட்டார்கள், அவரது உறைவிடத்தை பாழாக்கிவிட்டார்கள். எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அவர்களின் கடவுள் எங்கே என்று அண்டை நாட்டினர் ஏன் சொல்ல வேண்டும்? உம்முடைய ஊழியரின் இரத்தத்தை சிந்தியதற்காக நீர் அவர்களை என் கண்ணெதிரே பழி தீர்த்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, எம் அண்டை நாட்டார் உம்மை பழித்துரைத்த இழிச்சொல்லுக்காக 7 மடங்கு தண்டனை அவர்கள் மடியில் விழச் செய்யும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆமீன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளை இன்றைக்கி வாசிக்கிறதுக்கான அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், இஸ்ரேல் மக்களை போல் எத்தனை முறை உங்களை நாங்கள் எங்களுடைய பாவங்கள்னால் காயப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நாங்கள் வேறு யாரோ நபர்களுக்கு கொடுத்துருக்குறோம். வேறு ஏதோ ஒரு பணத்துக்கோ இல்லை பதவிக்கோ வீண் பெருமைகளுக்கோ உடலின் இன்பங்களுக்கோ இடம் கொடுத்துருக்குறோம். பவர், ப்ளஷர், வெல்த், ஆனர் இந்த நாளுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். ஆண்டவரே, இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் அப்பா. நாங்கள் மோசேவை போல், யோசுவாவை போல் உங்களுக்கு உகந்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தருவீங்களா ஆண்டவரே? அம்மா, நீங்கள் எப்படி உங்களுடைய பரிசுத்தத்தினால, உங்களுடைய அன்புனாலையும் ஜெபத்தினாலையும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இறக்கி கொண்டு வந்தீங்களோ, அதே போல் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாங்களும் ஒரு நடமாடும் ஆலயங்களாக இந்த உலகத்தில் வலம் வர எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. மோசே எப்படி பரிந்து பேசினாரோ அதே போல் நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை மாற்றி எறலும் அம்மா. ஆண்டவருடைய சினத்திலிருந்து நீங்கள் எங்களை மறைத்து கொள்ளும் அம்மா. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த 2 கேள்விகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு. எவ்வளோ அழகாக ஆண்டவர் கூப்பிட்டு, எவ்வளோ அழகாக இப்போ தான் ஆண்டவர் அத்தனை கொள்ளை நோய்கள் அவ்வளோ அற்புதங்களை செஞ்சு கூட்டிகிட்டு வந்தோம். திடீர்னு இந்த மக்கள் இப்படி ஒரு நிமிஷத்தில் பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி மோசக்கிட்ட அப்போ தான் சொன்னாங்க. எல்லாம் ஒரு மனதாக நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்போன்னு ஒரே குரலாக சொன்னாங்க. அதுக்குள்ளே இப்படி மாறிட்டாங்களே. அன்பார்ந்தவங்களே, நம்மளுடைய மனசும் இப்படி தான் குரங்கை போல் எத்தனை முறை தாவிட்டே இருக்குது. நைட்டு ஒன்று யோசிப்போம், திரும்ப காலையில் விடிஞ்சோன்னு மாறிடும். நைட்டு சில சமயம் இப்படி யோசிப்போம், தூங்க போகிறதுக்குள்ளே மாறிடும். நம்மளுடைய மனசும் இந்த இஸ்ரேல் மக்களை போல் எத்தனை முறை மாறிக்கொண்டே இருக்குது இல்லை? ஆண்டவரை எவ்வளோ தான் காயப்படுத்துவோம், அவரும் நம்மளை தேடி 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 வந்துக்கிட்டே இருக்கார். சரி, நம்ம விளக்கங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 கேள்விகளுக்கான பதில் பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்கள், அந்த பொற்கன்றுக்குட்டியை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரோன். வேறு யாருமே இல்லை, மோசேவினுடைய சகோதரர் ஆரோன். நம்ம எப்படி இதை எதிர்பார்க்கலாம் பாருங்களேன். மோசே கூட இருந்த ஆரோன் இந்த மாதிரி மக்கள் முணுமுணுக்கும் போது, அவங்க முறையிடும்போது என்ன பண்ணுவார்? மோசே கடவுளிடம் திரும்புவார். ஆனால் ஆரோன் பாருங்கள், அதை மிஸ் பண்ணிட்டார். கூடவே இருந்து பார்த்தார். ஆரோன் கடவுள்கிட்ட ஜெபிச்சிருந்தாருன்னா கடவுள் ஆரோனுக்கு வெளிப்படுத்தி இருந்திருப்பார். இல்லை நீங்கள் இந்த மாதிரி உங்களை வெளியே நடத்தி கூட்டிகிட்டு வந்தது, இந்த எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தது யாவே இறைவன் தான், நீங்கள் என்ன ஏதோ ஒரு கடவுளை சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆரோன் அவங்கள எச்சரிச்சிருந்துருக்கலாம், அவங்களுக்கு அறிவுரை கூறி அவங்கள நல்வழிப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் ஆரோன் கடவுள் பக்கம் திரும்பலை. ஆக்சுவலாக இது நம்ம புனித ஜான் மரி வியானி கூறுகிறார், ஒரு பங்கு தந்தை நினைச்சார்னா அவர் தனியாக விண்ணகத்துக்கு போனாலும் தனியாக போக மாட்டாராம், நரகத்துக்கு போனாலும் தனியாக போக மாட்டாராம். 2 இடத்துக்குமே அவர் ஆயிரக்கணக்கான மக்களோட தான் போவாராம். ஏன்னா ஒரு பங்கு தந்தை 3 வருஷம் கரெக்டாக இருந்தார்னா, மக்களை ஆடுகளை கரெக்டாக அவர் பேணி வளர்த்தாருனா, அத்தனை பேரோட அவர் எத்தனை வருஷம் ஒவ்வொரு பங்குக்கு போகிறாரோ அத்தனை பேரோடையும் அவர் விண்ணகத்துக்கு போவார். அவர் ஒழுங்காக இல்லாமல் ஆரோனை போல் இருந்தார் அப்படின்னா அத்தனை பேருடையும் அவர் நரகத்துக்கு போவார். அதனால் ஒரு பங்கு தந்தை தனியாகவே விண்ணகத்துக்கும் இல்லை நரகத்துக்கோ போக மாட்டார்னு சொல்லி புனித ஜான் மரி வியானி கூறுகிறார். நம்மளும் யோசிச்சு பார்ப்போமே, நம்மளுடைய பங்கு தந்தையர்கள் ஆரோனை போல் இருக்காங்களா, மோசேவை போல் இருக்காங்களா? அவங்கள குத்தம் கண்டுபிடிக்கல. அவங்க ஆரோனை போல் இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். மோசேவை போல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா நம்மளுடைய குடும்பங்களில் இருந்தால் அவங்க வருகிறார்கள், குருக்களும் கண்ணீர்களும். அப்போ நம்மளுடைய குடும்பத்தில் சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக குடும்ப ஜெபமால ஜெபிச்சாதான் சாப்பாடுன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய குடும்பங்களில் அவங்கள மாதா பக்தியில் வளர்த்து பார்ப்போமே. அப்போ போகிற ஃபாதர் சிஸ்டர் எப்படி ஆரோனை போல் இருக்கிறாங்க நம்ம பார்ப்போமே. எல்லாருமே மோசேவை விட அதிகமாக இருப்பாங்க. மாதா பக்தியை கொண்டு வராது தான் பிரச்சனை, மாதா இல்லாதது தான் பிரச்சனை. ஏன்னா மாதா இருந்தாங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. மோசே எப்படி பரிந்து பேசினாரோ அதே போல் மாதா பரிந்து பேசியிருப்பாங்க. இப்போ கூட நம்ம ஆண்டவருக்கு ஒரு வேண்டுதலை, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் நான் குடும்ப ஜெபமாலையை ஸ்டார்ட் பண்ணுவேன், என் பிள்ளைங்களை பரிசுத்தமாக வளர்த்துவேன், அவங்களுக்கு நீங்கள் இறையிடத்தில் இருந்தால் அவங்களை நீங்கள் அழைச்சிக்கோங்க, இந்த திருச்சபையை திரும்பவும் எழுப்புதல் கொண்டு வாங்க, கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பலாம். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம அந்த வாக்குறுதியை இதை பார்த்துட்ருக்க ஒரு குடும்பத்தில் யாராவது தம்பதியர்கள் இந்த வாக்குறுதியை அவங்க எடுத்தாங்கன்னா கூட, ஆண்டுவிட்டு இந்த வேண்டுதலை வச்சாங்கன்னா நம்மளுடைய திருச்சபை மாறிடும். 15 வருஷத்தில் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ திருவரத்துக்கு போகும்போது, ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்க மோசேவாக இருப்பாங்க, ஆர்வனாக இருக்க மாட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி நம்ம அந்த 2வது கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அந்த 8 திருவிழாக்களை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவு செய்கிறான்னு பார்த்தோம். முதல் திருவிழா அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் கொண்டாட சொல்கிறார். இன்றைக்கி லேவியரில் 23 முதல் திருவிழா சாபத், ஓய்வு நாளை ஆண்டவர் எங்கே நிறைவு செஞ்சார்? அவருடைய உயிர்ப்பின் போது. நமக்கு அதுதான் இன்றைக்கி ஓய்வு நாள், ஆண்டவரின் நாள். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. செகண்ட் என்னது? பாஸ்ஓவர், பாஸ்காவினுடைய விழா. பாஸ்கா விழாவை
ஆண்டவர் எங்கே நிறைவு செய்கிறார்? நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம். அவர் தான் பாஸ்காவின் ஆட்டுக்குட்டி. 1 கொரிந்தியர் 5:7 குறிப்பாக நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய மரணம் இங்கே பாஸ்காவின் விழாவை நிறைவு செய்கிறது. அதே போல் புளிப்பற்ற அப்ப விழா நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே எபிரேயர்லாம் நம்ம வாசித்தோம். அந்த புளிப்புன்றது நம்மளுடைய பாவத்தை குறிக்கக்கூடியது. புளிப்பில்லாத அப்பமாக ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ இந்த புளிப்பற்ற அப்ப விழா ஆண்டவர் பாவம் இல்லாத அவருடைய நற்கருணையை ஸ்தாபகம் செய்த அந்த இறுதி ராவுணவை குறிக்கக்கூடியதாக இந்த புளிப்பற்ற அப்ப விழா இருக்கிறது. சரி, அடுத்தது அந்த முதல் விளைச்சலினுடைய அந்த விழா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் விழா. அதை நம்ம எங்கே பார்க்குறோம்? ஆண்டவர் இயேசு தான் இறந்தோரிடமிருந்து வந்த முதல் விளைச்சலின் கனிகள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இறுதி தீர்ப்பின் போது எழுப்பப்படுவோம். ஸோ அது இந்த முதல் விளைச்சலினுடைய விழாவை நிறைவு செய்கிறது, ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு. அடுத்து பெந்தகோஸ்து. இஸ்ரேல் மக்கள் விடுதலை பயணம் ஆரம்பித்து எகிப்திலேருந்து வர ஆரம்பித்ததுலேருந்து 50 நாள் கழித்து சீனாய் மலையில் ஆண்டவருக்கு கட்டளைகளை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அறுவடை திருநாளாகவும் அவங்க கொண்டாடுறாங்க. அதுதான் அந்த ஷாவத் என்ற அந்த பெந்தகோஸ்து திருவிழா. புதிய ஏற்பாட்டில் அந்த பெந்தகோஸ்து உண்மையான அறுவடையாக ஆவியானவர் இறங்குவதை நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில். அப்புறம் அந்த எக்காலம் முழங்குற அந்த திருவிழா. எக்காலங்கள் முழங்குறது 1 தெசலோனிக்கர் 4:16 கூறுகிறது, எக்காலம் முழங்கும்போது ஆண்டவர் திரும்பி வருவார். ஸோ அந்த எக்காலத்தின் இந்த விழா ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் அடுத்தது என்ன? பாவக்கழுவாய் அந்த நாள். நம்ம அதை ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். எபிரேயர் 9, 10, 13 அதிகாரங்களில். இந்த பாவக்கழுவாயினால் தான் ஆண்டவர் இயேசு தலைமை குருவாக அவருடைய உடலையும் ரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த பாவக்கழுவாயினாலே அவர் நிறைவேற்றினார். எங்கே? உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவுருவெழுத்துக்களில் விண்ணகத்தில் தந்தைக்கு முன்னாடி நிற்கிறார் நம்ம வாசித்தோம். அடுத்தது கூடார திருவிழா. பாளையத்தில் மக்கள் கூடாரமாக வாழ்ந்தபோது கடவுள் அவர்கள் நடுவிலே இந்த திருவுறைவிடத்தின் வழியாக அவங்க ஆண்டவர் குடியிருந்தார் அவங்க மத்தியில். நம்ம பார்க்குறோம் லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தியில், திருவெளிப்பாடில் ஆண்டவர் இயேசு வார்த்தை மாமிசமாய் இம்மானுவேலாக நம்மோடு அவர் கடவுள் நம்மோடு குடியிருக்கிறார். இப்படி 8 பழைய ஏற்பாட்டில் லேவியர் 23 நம்ம வாசித்த இந்த 8 திருவிழாக்களையும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு நிறைவு செய்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இன்றைய தினத்திற்கான விளக்கு வயிறு ரொம்ப சுருக்கமானது தான். விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல்ல இந்த மக்கள் ஏன் இந்த கன்றுக்குட்டியை அவங்க செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க நேரடி விளக்கம் லிட்ரல் சென்ஸ் பார்த்தோன்னா இவங்க எகிப்திலேருந்து வந்திருக்கிறாங்க. எகிப்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க தவக்கால, அங்கே இருக்க நைல் நதி, அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைச்சல்கள், தானியங்கள், இது எல்லாத்தையுமே இவங்க கடவுள்னு சொல்லி இவங்க வழிபட்டு இருந்திருக்காங்க. சூரியனை, பார்வோனை. இப்போ பாருங்கள், இந்த கன்றுக்குட்டி எகிப்திய கடவுள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆப்பிஸ்ன்றவர் தான் இந்த எகிப்தியர்களுடைய இந்த கன்றுக்குட்டி கடவுளாக அவங்க வழிபட்டாங்க. ஸோ இவங்க அங்கேருந்து வெளியே வந்தோடனே இவங்களுக்கு இன்னும் அதான் சொல்லுவாங்க, எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் இஸ்ரேலுக்குள்ள மனசில் இருக்க எகிப்து வெளியே கொண்டு வர முடியல. இவங்க திரும்ப உடனடியாக அவங்க பழசுக்கு போயிட்டாங்க. அதனால் ஆண்டவர் சொல்லிடுறேன்னா, எங்கேருந்து நீங்கள் வந்தீங்களோ எகிப்தில், எங்கே நீங்கள் போகிறீங்களோ கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவருப்பான வழிபாட்டு முறைகள் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றார். இவங்க பாருங்களேன், எங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு ஆண்டவரை ரெடி பண்ணுங்க. அப்போ இவங்களுக்கு பாருங்களேன், இவங்க இங்கே வந்தது கடவுளை வழிபடுறதுக்குன்றதை மறந்துட்டாங்க. இவங்களுக்கு வேண்டியது உடனடியாக ஒரு பொறுமை இல்லாமல் பயத்தில், படபடப்பில் உடனடியாக அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போகணும். நம்மளும் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் பாருங்களேன், நம்ம கடவுளை அவரை வழிபடுறதுக்காக அவருக்காக தேடுறோமா, இல்லை நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் தேடுறோமா? இந்த மக்கள் கடவுளை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பாலைவனத்தில் கூட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உடனடியாக இந்த பாலைவனம் அவங்களால முடியல, தாங்கி முடியல, உடனடியாக அந்த கானான் தேசத்துக்கு போகணும், பாலும் தேனும் விளையின்றாங்களே அங்கே போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு கடவுள் போதும். ஸோ அவங்களுக்கு எண்டு அவங்களுடைய இலக்கு கானான் தேசம். அதுக்கு பயன்படுத்துறது யாரை பயன்படுத்துகிறாங்க? கடவுளை. ஸோ மீன்ஸ் காடு,
எண்டு வந்து கானான் தேசமாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. அப்படி நடக்கக்கூடாது. எண்டு வந்து கடவுளாக இருக்கணும். அந்த மீன்ஸு தான் இந்த பாலைவன பயணமாக இருக்கணும். நம்ம அப்படி இருக்கோமான்னு யோசிக்கணும். ஆண்டவர் அதனால தான் பாருங்கள், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்நாபகரில் பிறனுடைய அந்த சீடர்கள் வந்து 2 பேர் ஆண்டவர் இயேசு பின்தொடருவாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு பின்னாடி திரும்பி அந்த 2 சீடர்கிட்ட கேட்பார் ஒரு கேள்வி. அதே கேள்வி தான் நம்மளையும் பார்த்து கேட்குறார். நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஆண்டவர் நம்மக்கிட்ட அதான் நம்ம ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் நம்ம எதை தேடிட்டு இருக்கோம்? புனித தாமஸ் அக்வீனாஸ்க்கு அவங்க தேடினது ஆண்டவரை. புனித லோயலா இன்னாசியார் தேடினது ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய அருளையும். எனக்கு வேறு எதுவுமே வேண்டான்றார். நம்ம ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் எதை தேடிக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? நம்மளுடைய சுயநல நோக்கங்களாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாருங்கள், இந்த மக்கள் பாருங்களேன், நம்மளை எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த இந்த மோசேவுக்கோ என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ நெருப்பு மயமாக இருந்துச்சு. மோசே அதுக்குள்ளே ஏறி போனார். அவர் உயிரோடு இருக்காங்களான்னு கூட மக்களுக்கு தெரியல. அவங்க பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை எகிப்துலேருந்து வெளியே கொண்டு வந்த கடவுள் நானே நானே நானேன்னு எத்தனை தடவை சொல்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். முதல் வசனத்திலே நம்ம 32லேருந்து வாசிச்சோன்னா, அந்த மோசேவுக்கோ எங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்த அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிறாங்க. உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்த மோசேவா கடவுளா? நம்ம நிறைய நேரங்களில் இதை நம்ம மறந்து விட்டுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அது கண்ணு முன்னாடி பார்க்குற அந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்குற ஒழிய அதை கொடுத்தது கடவுள்ன்றதை நம்ம அங்கீகரிக்க மறக்கிறோம். அதுதான் பிரச்சனை. பாருங்கள், இவங்க அந்த கன்றுக்குட்டியை வந்து ஆர்வன்ட்ட செஞ்சு இவங்க அதை உடனே இவங்க வழிபடுறாங்க. அது உடனே இவங்க அதுக்கு உணவு படைச்சி அதை உண்ணு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்து மகிழ்ந்து ஆடினார்கள்னு 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக்சுவலாக அது யூஃபமிசம் அப்படின்றாங்க. யூஃபமிசம்னா அது வேறு ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு எபிரேய வார்த்தைன்றாங்க. என்ன அப்படின்னாக்கா, இவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்களாம். அவங்களுடைய தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் விபச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டாங்களாம். ஏன்னா இந்த மாதிரி கன்றுக்குட்டிகளை எகிப்தியர்கள் வழிபடும் போது அவங்க ஒன்று குடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விபச்சாரத்துக்குள்ளே ஈடுபடுவாங்களாம். இதனால் அவங்கள வந்து அவங்களுடைய ஃபர்டிலிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி, அவங்க குழந்தை பாக்கியம் அதிகமாகும்னு சொல்லி அவங்க நம்பினாங்களாம். ஆண்டவர் பாருங்களா, அவர் உடன்படிக்கை எப்பயுமே மணவாளன் ஒரு மணவாட்டியை மணந்து கொள்வது போல் ஆண்டவர் திருமணம்ன்ற அந்த ஒரு அடிப்படையில் அந்த வார்த்தை மொழிகளில் தான் ஆண்டவர் பேசுவார். அதை நம்ம பின்னாடி ஓசேயால் 1ஆம் அதிகாரம் 2ஆவது அதிகாரம், எசையா 1ஆம் அதிகாரம் 2ஆவது அதிகாரம், எசேக்கியேல் 16 இதெல்லாம் பாருங்கள். ஆண்டவர் அவர் உடன்படிக்கையை ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த திருமண உறவு அப்படி தான் ஆண்டவர் வந்து ஏற்படுத்துவார். இவங்க அந்த உடன்படிக்கையை மீறுறாங்க பாருங்கள். அதுக்கு விசுவாசம் இல்லாமல் போகிறாங்க. ஆவிக்குரிய வகையில் உடன்படிக்கையை மீறுகிறார்கள். உடலிலும் இவங்க விசுவாசம் இல்லாமல் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால தான் இந்த உடன்படிக்கை மீறுறதை திரும்ப நம்ம பின்னாடி வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் அதை விபச்சாரத்துக்கு ஆண்டவர் வந்து ஒப்பிடுவார். ஏன்னா இவங்க உடன்படிக்கையை மீறினாங்க. ஆவிக்குரிய வகையில் உடலில் விபச்சாரம் செஞ்சாங்க. உடன்படிக்கை விசுவாசமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண உறவிலும் அவங்க விசுவாசமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களை வெளியே கொண்டு வந்த மோசே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே வார்த்தையை அங்கே ஆண்டவர், இதெல்லாம் வந்து மோசேக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அந்த சீனாய் மலையின் மேலே ஆண்டவர் அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறாரு. இந்த மக்கள் ஆரோன்ட்ட போய் எங்களை வெளியே கொண்டு வந்த மோசேவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்றாங்க. அதே வார்த்தையை ஆண்டவர் அங்கே திருப்பி சொல்கிறாரு. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் மாற்றிட்டா இருப்பாங்க. ஏன் மக்கள்னு சொன்னார், நான் வெளியே நடத்தி கொண்டு வந்தேன்னாரு. ஆனால் எப்போ மக்கள் அதை மறுத்தாங்களோ ஆண்டவர் அதே வார்த்தையை மோசைக்கிட்ட சொல்கிறார். நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு விளைவித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் உடனே அவங்கள கைவிடலை. ஆண்டவர் வந்து டோட்டலாக என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள கைவிட்டதாக அவங்க சொல்லலை. பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இவங்க உடன்படிக்கை மீறுகிறார்கள். உடன்படிக்கை மீறும்போது ஆண்டவரனுடைய அந்த உறவு முறையும் மாற்றப்படுகிறது. என் மக்கள், நான் அவங்களுக்கு கடவுள்ன்றது உடன்படிக்கையில் இருக்கும்போது தான். உடன்படிக்கையை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவருக்கு வேறு வழி இல்லை. ரெண்டாவது நம்ம பின்னாடி பார்ப்போம், இவங்க வனகா கழுத்து உள்ள மக்களாக இருக்கிறாங்க.
பட் அதுக்கு முன்னாடி பாருங்கள், இவங்களுக்கு கேடு விளைவித்து கொண்டார்கள்ன்ற அந்த எபிரேய வார்த்தை ஷெக்கேட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆங்கிலத்தில் கரப்டட் அப்படின்றாங்க. அப்படின்னா இது ஆண்டவர் இது எங்கே இதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறாருன்னா, தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம். மக்களெல்லாம் அந்த வெள்ளத்தில் அழிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் டோட்டலாக இவங்க ஃபுல்லாக கரப்டாக இருக்கிறாங்க. இவங்க ஃபுல்லாக இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தீயதாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறாப்பாங்க. அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாராம். அப்படின்னா அவருக்கு எவ்வளோ மனசு பாருங்கள். அப்போவே அவர் மனசு நொந்தாருன்னு நம்ம வாசித்தோம், மனசு வருந்தினார் நம்ம வாசித்தோம். அந்த வெள்ளத்தில் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வருத்தத்தை இங்கே படுகிறாராம். இஸ்ரேல் மக்கள் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு. அது மட்டும் இல்லை, இதே வார்த்தையை தான் ஆண்டவர் பின்னாடி வந்து எப்படி பலி கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல, இந்த கரெக்டான இந்த விலங்குகளை நீ பலியிடக்கூடாது, இந்த மாசு இருக்கக்கூடிய இந்த பலவீனம் இருக்கக்கூடிய இந்த விலங்குகளை நீ பலியிடக்கூடாதுன்னு சொல்கிறப்பையும் இதே வார்த்தை ஷெக்கெட்டுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாராம். அப்போது இந்த மாதிரி விலங்குகளை பலியிடுவதற்கு தகுதியற்ற விலங்குகளாக மாறிடுது. இஸ்ரேல் மக்கள் தன்னை பரிசுத்தமாக வச்சிருந்தது இப்போ கேடு விளைவித்து கொண்டு தீய எண்ணம் நிறைஞ்சவங்களாக மாறிடுச்சு. இவங்க பலி செலுத்துவதற்கு நீ தகுதி இல்லை, அவங்க கடவுளை உள்ளத்தையும் புண்படுத்தியிருக்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கடவுள் வேணும், பொறுமையாக இருக்க முடியல, பயத்தினால நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கானான் தேசத்தை அடையணுன்ற அந்த ஒரு சுயநல நோக்கம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தான் அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. ஸோ ஆண்டவர் வந்து வேறு வழி இல்லாமல் உன் மக்கள்னு சொல்ல வேண்டிய நிலைமை, நீ வழி நடத்தி கொண்டு வந்த உன் மக்கள். ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா அவங்க 2 காரணம். ஒன்று, அவங்க உடன்படிக்கை மீறினாங்க, அதனால் ஆண்டவர் அதை சொல்லி தான் ஆகணும். உடன்படிக்கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அவருடைய மக்கள், அவருடைய பிள்ளைங்களாக இருந்தாங்க. 2வது, இவங்க வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருக்காங்க, ஹார்டான மனசு. இதை தான் பின்னாடி சொல்லுவாங்க இணைச்சட்டம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும். அவங்களுடைய வணங்கா கழுத்தினால அவங்க வந்து வாக்களிக்கப்பட்ட இடத்த அவங்க சென்று அடையலைன்னு சொல்லி. 2 குறிப்பீடு 30ஆம் அதிகாரம் 8வது வசனம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16, 17. அங்கே மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் புனித ஸ்தேவான், ஆண்டவர் எல்லாம் உயிர்த்தெழுந்து பெந்தெகோஸ்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவரான ஸ்தேவானை வந்து இவங்க கல்லெறிஞ்சு கொல்லும்போது, அவரை விசாரிக்கும் போது ஸ்தேவான் இதே வார்த்தையை பயன்படுத்துவார். வணங்கா கழுத்துள்ள மக்களாகிய நீங்கள் உங்களுடைய இதயங்களை நீங்கள் வந்து இன்னும் விருத்தி சேதனம் செஞ்சுக்கல, உங்கள் மூதாதையர்களை போல் நீங்கள் தூய ஆவியானவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்லுவோம், தூய ஆவியானவரை நம்மளால் எதிர்க்க முடியும். அவர் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார், அவர் அறிவுரை கூறுவார். ஆனால் நம்ம அதை நிராகரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா நம்ம வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இந்த மக்களை போல் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். அதான் புனித ஸ்தேவான் வந்து அப்போஸ்தலர் பணி 7:51 கூறுகிறார். ஸோ புதிய ஏற்பாட்டிலையும் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆவியானவரை எதிர்க்கிறோம், கடவுள் சொல் பேச்சு கேட்கல, அவர் கீழ்ப்படியில்லைன்னா வணங்கா கழுத்துள்ளவர்களாக, ஸ்டிஃப் நெக்டு பீப்புளாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் கடவுள் பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு டீலை கொடுக்குறாரு. ஒரு சூப்பரான ஒரு டீலை வந்து மோசே கொடுக்குறாரு. 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோப கனல் மூண்டிருப்பதனால் நான் அவர்களை அழித்து ஒழிப்பே போகிறேன், உன்னையோ பெரிய இனமாக்குவேன். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் சூப்பரான ஒரு டீலை கொடுக்குறாரு மோசஸ்க்கு. நீங்கள் வந்து ஒன்றை ஒரு பெரிய இனமாக்குவேன். இப்போ எப்படி ஆபிரகாம் என்னமாக்குவேன், இனி வந்து யாக்கோபு தேசம் இல்லை, இஸ்ரேல் தேசம் இல்லை, மோசே தேசமாகும். யோசிச்சு பாருங்களேன், கடவுள் வந்து எவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு மோசேவை கொடுக்குறாரு. மோசே வந்து கோவப்பட்டிருக்கலாம், மோசே வந்து ஒரு வீண் பெருமைக்கு போயிருந்துருக்கலாம். நம்ம நல்லவங்களாக இருக்கோம் பாரு, அதனால தான் கடவுள் நம்மளை வந்து இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாரு. இந்த மக்கள் மேலே கோவப்பட்டிருக்கலாம், அருவருப்பு இருந்திருக்கலாம், தலக்கணம் வந்திருக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, நீதியை நம்ம காட்டணும், இவங்களை நீங்கள் அழிங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி சொன்னார்னா தப்பே கிடையாது. ஆனால் மோசேவோட மனசை பாருங்களேன், அவர் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி, அந்த குழந்தை எவ்வளோ தப்புனாலும் அந்த அம்மா வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்களே, அந்த போல் அவர் எவ்வளோ அழகாக அவங்களுக்காக அவர் வந்து பரிந்து பேசுகிறார். இங்கே ஆண்டவர் வந்து அப்போ ஏன் இஸ்ரேலை வந்து அப்படி கண்மூடித்தனமாக அவங்க மேலே பழி வாங்க போகிறாரா, அவங்க மேலே கோவப்படுறேன்னா, அப்படி நான் அவங்கள போய் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க உடன்படிக்கை மீறினாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த விலங்குகளின் ரத்தம் எதை குறிக்கிறது, ரத்தத்தை வந்து
பீடத்து மேலே தெரிக்கிறாங்க, உடன்படிக்கை பேழை மேலே தெரிக்கிறாங்க, மக்கள் மேலேயும் தெரிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க ஒரே குடும்பமாக ஆகிறாங்க. ஒன்று, ரெண்டாவது, இது மீறினா இதே போல் எங்களுடைய ரத்தம் சிந்தப்படலாம். இஸ்ரேல் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கான ஒரு உடன்படிக்கைக்குள்ளே அவங்கள வந்து ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலையாமலோ அதை பண்ணுறாங்க. அப்போ கடவுளுக்கு வேறு வழி இல்லை, அந்த உடன்படிக்கை அவங்க மீறுறாங்க. ரெண்டாவது, இவங்க மனங்கா கழுத்தாக இருக்காங்க. அதனால தான் கடவுள் இப்படி பண்ணுறாரு. ஆனால் மோசே பாருங்கள், அவங்கள தீர்ப்பிடலை அந்த மக்களை. நம்ம யோசிச்சு கூட அவங்க நம்மளாக இருந்தால், உங்களை பற்றி எனக்கு தெரியலனா நான் அப்படி தான், ஓகே ஆண்டவரே என்னை வச்சு பண்ணுங்கள், இவங்களாம் இவ்வளோ மோசமாக இருக்காங்க, நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையாக நான் ஃபாஸ்டிங் இருந்தேன் அப்படின்ற அந்த ஒரு தலக்கணத்துக்கு போயிருந்துப்போம். நம்ம நீதின்னு நினச்சிக்கிட்டு இரக்கம் காட்டாமல் இருந்திருப்போம். ஆனால் மோசே பாருங்கள், அப்பொழுது மோசே 11வது வசனத்துலேருந்து 14வது வசனம், தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே நீங்கள் எகிப்துலேருந்து கொண்டு வந்து இப்படி அழிக்க தான் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி எகிப்துக்காரங்களாம் அவங்கள அசிங்கமாக பேசுவாங்க. ஆண்டவரே, பாலையில் அவங்கள வந்து இப்படி அழிக்க தான் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்படி அவர் அழகாக மன்றாட பாருங்கள். நீங்கள் அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு வார்த்தை பாருங்கள், அந்த உடன்படிக்கையை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆண்டவரே, நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நினைத்தருளுமே. எப்படி பேசுகிறாரு பாருங்க. அது மட்டும் இல்லை, நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே. இந்த ஆணையிட்டு அறிவித்துள்ளீரேன்றது எங்கே தெரியுமா நடந்துச்சு? விடுதலை பயணம் 22ஆம் அதிகாரம் 15லேருந்து 18 வசனங்களில் வாசனம் தெரியும். ஈசாக்கு ஆபிரகாம் பலியிட துணிஞ்சப்ப ஆண்டவர் சொல்கிறார், என் மேலே ஆணையிட்டு நான் சொல்கிறேன், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். அந்த இதை நினைவுபடுத்துகிறாரு. ஈசாக்கு பலியிடும் போது ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை. அப்போ பாருங்களேன், இதெல்லாம் நம்ம வந்து இதில் நம்ம என்ன புரிய வருது? இன்னொரு விஷயம் என்னென்னா, எகிப்து மக்களும் ஒரு சிலை வழிபாடு பண்ணுறவங்க தான். அவங்க தான் இளைய மகன்கள். உங்களுடைய தலைமகன் யார்? இஸ்ரேல் மூலியமாக தான் எல்லா உலகத்தின் மக்கள் இனங்களையும் ஆசீர்வதிக்க போகிறீங்க. அவங்க சிலை வழிபாடு செஞ்சதுக்காக நீங்கள் அவங்கள தண்டிச்சிங்கன்னா, அப்போ இளைய பிள்ளைங்களாம் என்ன நினைப்பாங்க? அப்போ அவங்களுக்கு மீட்பே இல்லைன்னு தானே அர்த்தம். அதை நினைவுபடுத்தும் விதமாக நீங்கள் எகிப்தியர்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி சொல்லும்போது, ஆண்டவர்கிட்ட இப்படியெல்லாம் அவர் வந்து சொல்கிறாராம். இப்போ ஆண்டவருக்கு அப்போ ஞானம் இல்லையா? மோசே சொல்லி தான் ஆண்டவருக்கு ஞானம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா, இல்லை. ஆண்டவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலம் எல்லாமே தெரியும். இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் இப்படி கூறுவதன் மூலம் ஆண்டவருடைய மனசு மாறல, மோசையுடைய மனசு அங்கே வெளிப்படுகிறது. மோசே எவ்வளோ நல்ல மனது உள்ளவராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு முன்னடையாளமாகவும் அங்கே செயல்படுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், அவருடைய உயிரை கூட எடுக்கிறதுக்கு அவர் என் உயிரை கூட எடுத்துருங்க அப்படின்றார். என்ன இந்த வாழ்வின் புத்தகத்திலிருந்து என்னுடைய பேரை அழிச்சிருங்க அப்படின்றார். கிட்டத்தட்ட ஆண்டவரை போல் அவரோட உயிரை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இயேசு எப்படி நமக்காக உயிரை கொடுத்தாரோ அதே போல் மோசே தயாராக இருக்கிறார். ஸோ இங்கே வந்து ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு பிளானும் வச்சுருக்கிறாரு, நான் உன் மூலியமாக கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இங்கே நமக்கு என்ன புரிய வருதுன்னா, மோசேவினுடைய அந்த பரிந்துரையை ஆண்டவர் இங்கே தூண்டி விடுகிறார். அதை நம்ம பார்ப்போம். எமாவோஸில் ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அந்த 2 சீடர்களோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை விட்டு போவதை போல போவார், அவங்கள தாண்டி போகிறத போல். ஆனால் இந்த சீடர்கள் அவங்கள வற்புறுத்தி ஆண்டவரை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவரோட வந்து தங்குவார். அதே போல் இன்னொரு இடத்துல நம்ம வாசிப்போம், அந்த புயல் அடிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் கடல் மீது நடந்து வரும்போது அவங்கள தாண்டி போகிறத போல் ஆண்டவர் போகிற மாதிரி அவர் வந்து காட்டுவார். ஸோ இங்கேயுமே ஆண்டவர் வந்து அவர்களை அழிப்பதை போல் காட்டும்போது மோசேவினுடைய உள்ளம் இங்கே வெளிப்படுகிறது. அவருடைய பரிந்துரை இந்த 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றுகிறது. ஆனால் நம்ம நல்லா தெரியும், மோசே தனியாக இல்லை, யோசுவா இருந்திருக்கிறார் அங்கே கீழே. ஸோ ஆண்டவருடைய இந்த மத்தியஸ்தராக எப்படி ஆண்டவர் இயேசு மத்தியஸ்தராக இருக்காரோ அதே போல் மாதாவும் புனிதர்களும் இங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதனால தான் பார்க்குறோம், ஆண்டவர் இயேசுக்கு காணா ஒரு திருமணத்தில் அந்த அதிசயத்தை செய்கிறதுக்கான எண்ணமே இல்லை. ஆனால் மாதா கேட்டாங்களேன்ற ஒரே விஷயத்துக்காக அவருடைய மனதை மாற்றிக்கொண்டார். நம்மளும் இங்கே பார்க்குறோம், தந்தை அவருடைய மனதை மாற்றிக்கொண்டார் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு மாதாவுக்காக அவர் மனதை மாற்றிக்கொள்ளுகிறார். அதனால தான் பரிந்துரை, மாதாவுடைய பரிந்துரையும் புனிதருடைய பரிந்துரையும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் இயேசு அப்படி காட்டும்போது, அப்பால் செல்லுவதை போல் காட்டும்போது இவங்க பரிந்துரை செய்கிறாங்க பாருங்கள், இவங்க கூப்பிட்றாங்க பாருங்கள், அதில் இவர்களுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. அதே போல் நம்மளும் தகுதி இல்லாமல் முட்டாள்தனமாக நம்ம செய்யும்போது
மாதாவுடைய பரிந்துரை. மாதா முன்னாடி வந்து நம்மளை மறைச்சிக்குவாங்க. புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசி நமக்கு இன்னொரு வாய்ப்பை பெற்று தருவாங்க. அதை நம்ம வாசிக்கிறோம். அந்த கனி தராத மரத்துக்கு கோடாலியை வெட்டலான்றப்ப இல்லை அந்த தோட்டத்தினுடைய அந்த தோட்டக்காரர் வந்து சொல்லுவார் உரிமையாளர்கிட்ட, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் அதை கொத்தி எரு போடுறேன், அது கனி தருதான்னு பார்ப்போம். அப்படி தான் புனிதர்களும் மாதாவும் நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மூவரேனுடனும் மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்ததை போல மத்தியஸ்தராக தந்தை முன்னாடி நின்று பாருங்க. அவருடைய மனசை மாற்றி கொண்டு, சரி இப்போது அவங்கள சீனாயிலேருந்து கூட்டிகிட்டு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போ, என்னுடைய வானதூதரும் கூட வருவார்னு சொல்லுகிறார். மோசே கீழே இறங்கி வராரு. வந்துட்டு அந்த கற்பலைகளை தூக்கி அந்த கன்றுக்குட்டிகள் மேலே எல்லாத்தையும் போட்டு உடச்சி, அவர் பாருங்கள் அந்த கன்றுக்குட்டியை ஃபுல்லாக அதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக அரைச்சி அதை தண்ணியில் கலந்து அதை அந்த மக்களை வந்து குடிக்க சொல்லி அவர் சொல்கிறார். இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா பரிகாரம் செய்ய சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எண்ணிக்கை 5வது அதிகாரத்தில் மோசே சட்டம் கொடுப்பார். ஒரு பெண் வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவங்க கணவனுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தான்னா அந்த மண் எடுத்து அந்த தண்ணியில் கலந்து அதை குடிக்க சொல்லுவாங்க. அந்த அந்த தூயகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூசியை, அந்த மண்ணை எடுத்து அது அந்த பெண்ணுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு கன்னியாக இன்னும் இருக்கிறா, விசுவாசத்தோடு இருந்திருக்கிறா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எது தூயகத்தினுடைய மண் எடுத்து. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வந்து வலி எடுத்து அவள் வயிறு வீங்கி அவள் இறந்து போயிட்டார் அப்படின்னாக்கா அவள் பாவம் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான ஒரு சட்டத்தை மோசே வழியாக ஆண்டவர் கொடுக்குறத பார்ப்போம். அப்போ இங்கே பாருங்கள், ஆண்டவர் அவரோட உடன்படிக்கையை இஸ்ரேல்ன்ற அந்த மனவாட்டியோடு ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ மோசே இதை கரைச்சி குடிக்க சொல்வதன் மூலியமாக இவங்களுக்கு எதாவது வராமல் இருந்திருந்தால் இவங்க வந்து விசுவாசமாக இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 35வது வசனத்தில், விடுதலை பயணம் 32ல் அவர்களுக்கு கொள்ளை நோய் வருகிறது. எகிப்தியர்களுக்கு சிலை வழிபாடு செஞ்சப்போ கொள்ளை நோய் எகிப்தியர்களுக்கு வந்தது. அதே எகிப்தினுடைய அந்த சிலைகளை இவங்க வழிபட்ட போது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது, கொள்ளை நோய் இவங்களுக்கு வருது. அப்போ இவங்க குடித்ததுனால இவங்களுக்கு கொள்ளை நோய் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக இவங்க விசுவாசம் இல்லாத மனவாட்டியாக இருந்தாங்க. உடன்படிக்கை அப்படின்றது தெரிய வருகிறது. அப்போது இதிலேருந்து நம்மளும் அழகாக கற்றுக்கொள்ளலாம். நிறைய சில நேரம் நம்ம ஏற்கனவே பார்த்தா நிறைய பிரச்சனைகளுக்கான காரணம் நம்மளுடைய பாவங்களாக இருக்கலாம். கடவுளுக்கு பதிலாக வேறு எதையாவது நம்ம வச்சுருந்துருக்கலாம். அதை மாற்றி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வரும்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை பாருங்கள், 21வது வசனத்துலேருந்து 24வது வசனத்தில் மோசே ஆரோனை பார்த்து கேட்குறாரு, நீ எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு உன்னால் முடிஞ்சு? இது அப்படியே எக்கோவாகுது. எங்கே ஆண்டவர் வந்து ஆதாமை பார்த்து கேட்பார், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு, அந்த பழத்தை ஏன் சாப்பிட்ட? அங்கே ஆதாமை வளர்க்க பழம், இங்கே இந்த பொற்கண்ணு குட்டி. ஆதாம் என்ன பண்ணுவார்? ஏவாள் மேலே பழியப்படுவார். நம்ம பார்த்தோம், ஆதாம் ஒரு குருவாக இருந்தார், நோவா குருவாக, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களும் அவர்களுடைய தலைப்பிள்ளைகளும் குருவாக தான் இருந்தார்கள். இந்த கன்றுக்குட்டி இவங்க வணங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ அந்த ஆதாம்ன்ற குரு ஏவாள் மேலே பழியப்பட்டாங்க. இந்த ஆரோனுன்ற குரு இஸ்ரேலுங்கிற இந்த மனவாட்டி. குருவுக்கு வந்து மனவாட்டி இஸ்ரேல் தான். ஒரு கத்தோலிக்க குருவுக்கும் மனவாட்டி திருச்சபை. அப்போ இவர் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் மேலே பழி போடுறாரு. இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, நாங்கள் எல்லா அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து போட்டோம், வெளியே வந்தது ஒரு பொற்கன்று குட்டி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பழியை போடுகிறார்கள். எக்ஸாக்டாக அதே தான் நடந்துச்சு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை செஞ்சார். திரும்ப அவங்க இந்த பழத்தில் இருந்தாங்க. இங்கேயும் ஆசாசையாக அந்த உடன்படிக்கையை செஞ்சார். இந்த மக்கள் திரும்ப பாவத்தில் விழுந்தாங்க. இப்போ நமக்கு புரியுதா ஏன் இந்த 10 கொள்ளை நோய்கள், ஏன் இந்த செங்கடலை பிரிக்கணும், ஏன் இவ்வளோ ஆண்டவர் பிரம்மாண்டங்கள் பண்ணணும்? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த இஸ்ரேல் மக்கள் 430 வருடங்களாக அங்கே வாழ்ந்து இந்த எகிப்தியர்கள் பண்ண சிலை வழிபாடெல்லாம் பார்த்து இவங்களும் அதெல்லாம் பழகி செஞ்சிட்ருக்க இந்த மக்களை வெளியே கொண்டு வரணும்னா அந்த சிலைகள் எல்லாமே வெறும் சிலைகள் தான்.
அது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் எகிப்திற்கு நீதி வழங்கி கொண்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பண்ணியும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய கடவுளை இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் பாருங்கள், மோசே இந்த 25 29 வசனத்தை பார்க்குறோம். யார் என் கூட நிற்கிறாங்க அப்படின்றப்ப லேவியர்கள் தான் நிற்கிறாங்க. உடனடியாக அவங்க கத்தி முனையில் எல்லாரையும் போட்டு இந்த இதுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் 3000 பேரை கொன்று குவிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அங்கே ஒரு கேளிக்கையும் கூத்தும் பாவம் அங்கே பெருகி இருந்துச்சு அந்த டைமில் கீழே. அப்போ அந்த லேவியர்களை மோசே சொல்லிடுற, நீங்கள் உங்களையே இப்போ குருக்களாக்கிட்டீங்கன்னு. பாருங்கள், அது வரைக்கும் ஒவ்வொரு அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தான், அப்பா தான் குருவாக இருந்தார். இப்போ அந்த குருத்துவம் பறிக்கப்படுகிறது. ஒரே ஒரு குலத்திற்கு மட்டும் குருத்துவம் வருகிறது. இது எல்லாமே இந்த பொற்கன்று குட்டியை இவங்க வணங்கினது அந்த ஒரு காரணத்தினால இருந்துச்சு. இந்த லேவியர்கள் போய் கொல்றாங்க பாருங்களேன். ஆக்சுவலாக நம்மளும் இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிறதோ அது இந்த மாதிரி சுத்தமாக ஒரு தயவு தாட்சணையை பார்க்காம கொன்று குவிக்கணும். உடலை வருத்தணும்னா உடலை வருத்த ஆரம்பிக்கணும், ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கணும். முட்டி போட்டு தான் ஜெபமாலை ஜெபிச்சா தான் அது போகணும்னா ஜெபமாலை ஜெபிச்சு தான் ஆகணும். தினமும் திருப்பலி என்ன வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ண, எந்த உறவை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அவங்க பாருங்கள், அவங்களுடைய சகோதர சகோதரிகளே கொல்றாங்க. நம்ம அதுக்காக கொல்லணும்னு சொல்ல வரல. பட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சில உறவுகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது கடவுளுக்காக நல்லது. கடவுள்கிட்ட நெருங்கி அவருக்குள்ளே உள்ள வர வரைக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஃபைன். திரும்பவும் போய் மோசே நம்ம பார்க்குறோம். 30வது வசனத்தில் 34 ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார். இது அப்படியே ஆண்டவர் இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு முன்னாடையலமாக மோசே இங்கே செயல்படுகிறார். மன்னிக்க சொல்கிறார். என்ன வேணால் அந்த வாழ்வின் புத்தகத்துலேருந்து என் பேர் எடுத்துருங்கன்றார். இந்த வாழ்வின் புத்தகம் என்ன? திருவெளிப்பாடு 20:12 நம்ம உண்மையாகவே நல்லவர்களாக இருந்தோம்னா இறுதி தீர்ப்பின் போது 2 புத்தகங்கள் திறக்கப்படுமா. அதில் ஒன்று வாழ்வின் புத்தகம், இன்னும் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குமா. யோசிச்சு பார்ப்போமே, பயங்கரமாக இருக்குல்ல. அதை மோசே இங்கே சொல்லுகிறார், அந்த புத்தகத்துலேருந்து என் பேரை கூட அழிச்சிருங்கன்னு. அவருடைய நிலை வாழ்வை கூட அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார், இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் மக்களுக்காக. இப்படிப்பட்ட அம்மா அப்பாக்கள் வீட்டில் இருக்கணும், இப்படிப்பட்ட தலைவர்கள் நாட்டில் இருக்கணும், இப்படிப்பட்ட குருக்கள் திருச்சபையில் இருக்கணும், கன்னியர்கள் இருக்கணும். இந்த உலகமே மாறிடும். இந்த வாழ்வின் புத்தகத்தை நம்ம வேறு எங்கே பார்க்கலான்னா, புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 4:3 வசனத்தில் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தானியேல் 12:1 பார்க்கலாம். திருப்பாடல் 69:28 நம்ம பார்க்கலாம். இந்த வாழ்வின் புத்தகம்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம நல்லவர்களாக இருந்தோன்னா, கடவுளை கட்டளையில் கடைப்பிடிச்சு நடந்தோன்னா, வாழ்வின் புத்தகத்தில் நம்ம பெயர்கள் எழுதப்படும். பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பெயர்கள் எல்லாம், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அந்த இன்னொரு புத்தகத்தில் எழுதப்படுகிறது. நம்ம யோசித்து பார்க்கணும். அதான் பாருங்களேன், ஒரு ஆயன் தன் நாடுகளுக்காக உயிரை கொடுப்பான். நல்ல ஆயன் நானேன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு நல்ல ஆயனாக அவருடைய மந்தைக்காக உயிரையே கொடுத்தாரோ, அதே போல் மோசேவும் இங்கே தயாராகிறார். நம்ம நல்லா வாசித்து பார்த்தோன்னா பாருங்கள், ஆண்டவர் இந்த விஷயங்கள் ஆக்சுவலாக இந்த பொற்கன்று குட்டிகளெல்லாம் இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம லேவியர் புத்தகத்தில் வாசிச்சுட்ருக்கோம் பாருங்கள். அந்த எல்லா கட்டளைகளையும் இதுக்கப்புறம் தான் திரும்பவும் ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்கு முன்னாடி இந்த லேவியர் புத்தகமே கிடையாது. இவங்க எப்போ இந்த பொற்கன்று குட்டிகளை வணங்குறார்களோ அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் திருவுறைவிடத்திலிருந்து இந்த கட்டளைகள் எல்லாம் கொடுக்குறாரு. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் 2ஆம் முறை மோசேவுக்கு அந்த உடன்படிக்கை திரும்பவும் அவர் புதுப்பிக்கும் போது இஸ்ரேல் மக்களோட தெளிவாக எப்படி வழிபடணும், எப்படி சுத்தபத்தமாக இருக்கணும், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், அவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் இவங்க திருப்பி தவறுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சரி ஓகே இன்னும் தெளிவாக கொடுப்போம்னு சொல்லி அந்த லேவியர்களை கொடுக்கறதாக இறையில் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சரி, இன்றைய திருப்பாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 79வது வசனத்தில் நிறையா மோசேவனுடைய சாயல் அந்த திருப்பாடலில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். குறிப்பாக 5வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? எவ்வளோ அழகாக நம்மளும் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எவ்வளோ நாள் எங்கள் மேலே கோபமாக இருப்பீங்க அப்பா, மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவருடைய பேரன்பையும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மையும் நம்ம சுட்டி காட்டி அவர்கிட்ட நம்ம அதை கோட் பண்ணி அதை மேற்கோள் காட்டி
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே என்னை பாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். 8வது வசனத்தில் பாருங்கள், என் மூதாதையரின் குற்றங்களை என் மீது சுமத்தாதையும், இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நிலைமையை பாருங்கள். பேசலாம் அழகாக சொல்லி தருது நமக்கு திருப்பாடலில் எப்படி ஆண்டவரை ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் ஆண்டவரை எங்களை பாருங்கன்னு சொல்லி கேட்கலான்னு. 9ஆம் வசனத்தில் பாருங்கள், எங்கள் மீட்பராகிய கடவுளை உமது பேரின் மாட்சியின் முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும், உமது பேரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல யுக்தியை நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். தாவீது இதை நிறைய இடத்துல அவருடைய திருப்பாடலில் பயன்படுத்துகிற. ஆண்டவரே, ஃபார் யுவர் நேம்ஸ் சேக், உங்களுடைய பெயரின் முன்னிட்டு நம்ம இதை கேட்கலாம். ஆண்டவரே, நான் உங்களை நம்பியிருக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும், நான் தினமும் திருப்பலிக்கு போகிறேன், நான் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், என்ன அசிங்கப்பட விட்டிங்கன்னா அது உங்களுடைய பேருக்கு தான் ஆண்டவரே அவமானம். ஆக்சுவலாக இதை நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். உண்மையிலே நம்ம இப்படி இருந்தோன்னா, நம்ம உண்மையிலே நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழணும்னு முயற்சிக்கும் போது நம்மளை நிறைய பேர் கிறிஸ்தவ அடையாளத்தில் பார்ப்பாங்க. இவன் கிறிஸ்டின், இவன் டெய்லி ஜெபிக்கிறவன் போகிறான். அப்போது அப்படி நம்மளை யாராவது பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்தளவுக்கு நம்ம கடவுளை சீரியஸாக எடுத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, உங்கள் பேரின் முன்னிட்டு நீங்கள் இப்போ எனக்கு உதவி செய்யலைன்னா எல்லாரும் உங்களை கேவலமாக நினைப்பாங்க. ஆண்டவரே, உங்கள் நாமத்துக்கு அசிங்கம் வந்துடும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாம். தாவீது நிறைய இடத்துல அவருடைய ஜெபங்கள் அப்படி தான் கேட்பார். ஏன்னா தாவீது கடவுளை நம்பியிருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நம்ம கடவுளை நம்பியிருக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த பயன்படுத்தலாம், உமது பெயரை முன்னிட்டு அப்படின்ற வார்த்தை. தொடர்ந்து நம்ம நாளைக்கு வருவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆண்டவர், சரி நீங்கள் போங்க, என்னுடைய வானதூதரை உங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு, காயப்பட்ட புண்பட்ட இதயத்தோட. அடுத்து தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.